வணக்கம். கத்திரி வெயில் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? இந்த 24 நாள் கொடிய வெப்பத்தை எப்படி ஆரோக்கியமா ரொம்ப ஈஸியா சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தின ஒரு முழுமையான விளக்க தொகுப்பு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம முன்னோர்களோட பண்டைய கால அறிவையும் இன்னைக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான ஆரோக்கிய ஆலோசனைகளையும் சேர்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அக்னி நட்சத்திரம் ஏன் இவ்ளோ வெப்பமா இருக்குன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நாம டெய்லி ஃபீல் பண்ற இந்த கடுமையான வெப்பத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மைகளும் சரி, புராண கதைகளும் சரி, உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். இந்த விளக்க தொகுப்புல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இதோட புராண கதை, அப்புறம் உடல் நலம் மற்றும் உணவு, உடை மற்றும் பாதுகாப்பு, ஆன்மீக முறைகள், கடைசியா விலங்கு மற்றும் பறவைகள் பராமரிப்பு. முதல் பகுதி புராண கதை, அதாவது அக்னி பகவானின் தேடல். அக்னிதேவனுக்கு ஏற்பட்டிருந்த வயிற்று வலியை தீர்க்க 21 நாட்கள் காண்டவ வனத்தை அவர் எரிச்சதா ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு. இதுல முதல் 7 நாட்கள் முன்கத்திரி, அடுத்த 7 நாட்கள் நடுகத்திரி, அதாவது வெப்பம் உச்சகட்டத்துல இருக்கும், கடைசி 7 நாட்கள் பின்கத்திரி, அப்போ வெப்பம் படிப்படியா குறையும். ஆச்சரியம் என்னன்னா, இது தென்னிந்தியாவின் மீது சூரிய கதிர்கள் நேரடியாக விழும் அந்த அறிவியல் உண்மையோடும் ரொம்ப கச்சிதமா பொருந்தி போகுது. பகுதி 2 உடல் நலம் மற்றும் உணவு முறைகள். அதாவது வெயில் காலத்துல நம்ம உடலை எப்படி குளிர்ச்சியா வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரி வெயில்ல கத்திரிக்காய் கூட சுடுவோம் அப்படின்னு நம்ம ஊர்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கடுமையான வெயிலோட தாக்கத்தை ரொம்ப நகைச்சுவையா அதே சமயம் ஆழமா உணர்த்துற வார்த்தைகள் இதெல்லாம். சரி, இதை எதிர்த்து நம்ம முன்னோர்கள் இயற்கையான முறையில எப்படி போராடினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த காலத்துல தாக எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காம அப்பப்போ தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம வெயில தண்ணிக்க நம்ம பாரம்பரிய உணவுகளான கம்மங்கூழ் ரொம்பவே உதவி செய்யும். வறுத்த கம்மமாவை சமைச்சு அது ஆறின பிறகு மோரோட காந்து குடிக்கும்போது உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது ப்ரோபயோட்டிக்குகள் அபரிமிதமா கிடைக்கும். அதே மாதிரி காலையில பழைய சாதம் சாப்பிடுறது உடல் சூட்ட தண்ணிக்க ஒரு அருமையான வழி. நீங்களே பாருங்க, சிறுதானியங்கள்ல புரதம், இரும்புச்சத்து, கால்சியம் எல்லாம் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்குன்னு. இதுதாங்க நம்ம முன்னோர்கள் இந்த சிறுதானியங்களை ஒரு மிகச்சிறந்த இயற்கை எனர்ஜி ட்ரிங்கா பயன்படுத்தியதற்கான அறிவியல் பூர்வமான சான்று. சர்க்கரை கலந்த அந்த ஆர்டிஃபிஷியல் குளிர்பானங்களை விட இளநீர், மோர், கம்பங்கூழ், பதநீர்னு இயற்கை பானங்களை குடிக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு இப்ப புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், நன்னாரி சர்பத். நம்ம பாரம்பரிய குடும்பங்கள்ல இன்னைக்கும் அதிகமா விரும்பி குடிக்கிற ஒரு பானம் இது. நன்னாரி வேர் பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லா உதவி செய்யுது. குறிப்பா கோடையில ஏற்படுற சிறுநீர் பாதை தொற்றுகளை, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் வராம தடுக்குதுன்னு தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. உணவை பொறுத்தவரை காரமான எண்ணெய் கலந்த உணவுகளை கண்டிப்பா தவிர்த்துடுங்க. வெள்ளரிக்காய், புடலங்காய், தர்பூசணின்னு நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், பழங்களை நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து 3வது பகுதிக்கு போகலாம். உடையும் பாதுகாப்பும், அதாவது வெளிப்புற பாதுகாப்பு. இந்த நாட்கள்ல எந்த மாதிரி உடைகள் அணியணும்னு ஒரு பெரிய சந்தேகமே இருக்கும். எப்பவுமே தளர்வான வெளிர் நிற பருத்தி ஆடைகளை, அதாவது காட்டன் துணிகளை மட்டுமே அணியுங்க. இது வியர்வை உறிஞ்சி உடம்ப நல்ல காற்றோட்டமா வச்சுக்கும். அப்புறம் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் தேவையில்லாம வெளியே செல்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கட்டாயம் போகணும்னா குடை, தொப்பி இல்லைன்னா சன்கிளாஸை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. முடிஞ்சா தினமும் 2 தடவை குளிங்க. வாரம் 2 முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடல் வெப்பத்தை சூப்பரா பேலன்ஸ் பண்ணும். அடுத்ததா வீட்டு பராமரிப்பு. நம்ம வீடுகள்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா சுத்தி இருக்கிற வெப்பத்தை நல்லாவே குறைக்கலாம். வீட்டின் ஜன்னல்களை திறந்து வச்சு காற்றோட்டமா இருக்குமாறு பார்த்துக்கோங்க. வெட்டிவேர் தட்டிகளை பயன்படுத்தலாம். குறிப்பா தேவையற்ற மின் விளக்குகள், மின் சாதனங்களை ஆஃப் பண்ணி வைக்கிறதே வீட்டின் வெப்பத்தை கணிசமா குறைக்கும். மாடிகள்ல தண்ணி தெளிக்கலாம். முக்கியமா உங்க வீட்டு செடிகளுக்கு அதிகாலையிலேயோ அல்லது மாலையிலேயோ தவறாம தண்ணி ஊற்றுவதையும் வழக்கமாக்கிக்கோங்க. பகுதி 4 ஆன்மீக மற்றும் சாஸ்திர முறைகள். பொதுவா இந்த அக்னி நட்சத்திர காலத்துல திருமணம், புதுமனை புகுவிழா, காது குத்துதல் அல்லது புதிய வீடு கட்டுதல் போன்ற பெரிய சுப காரியங்களை தவிர்ப்பது நம்ம மரபா இருந்து வருது. ஏன்னா புதிய தொடக்கங்களுக்கு தேவையான அந்த நேர்மறை ஆற்றல, பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த கடுமையான வெப்பம் கொஞ்சம் சீர்குலைத்து விடும் அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்பப்படுற ஒரு விஷயம். சுபகாரியங்களை தள்ளி வச்சாலும் இந்த நேரத்தை மக்கள் அதிகமா ஆன்மீக தேடலுக்காக பயன்படுத்துவாங்க. அகஸ்திய முனிவர் ராமருக்கு உபதேசித்த சூரிய பகவானை போற்றும் ஆதித்ய ஹிருதயம் மாதிரி சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு குளிர்ச்சியான அபிஷேகங்கள் செய்வதும் மன அமைதியையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தரும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது தானம். இந்த காலத்துல தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, தாகத்துல தவிக்கிறவங்களுக்கு மோர், பானகம் எல்லாம் கொடுக்கறது பெரும் புண்ணியத்தை தரும்னு நம்ம கலாச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கோடைக்காலம் அப்படிங்கிறதே சமூக அக்கறையை பிரதிபலிக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு தானுங்க. இப்போ நம்ம விளக்க தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
பகுதி 5 பறவைகள் மற்றும் விலங்குகள் பராமரிப்பு. அந்த வாயில்லா ஜீவன்கள் மேல கருணை காட்டுதல். நாம எப்படி வெயில்ல கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தாங்க அந்த விலங்குகளும் பறவைகளும் வெப்பத்தால ரொம்பவே வாடும். உங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ வாசல்லையோ ஒரு அகலமான பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சீங்கன்னா அது அந்த ஜீவன்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். பறவைகள் மேல லேசா தண்ணி தெளிக்கலாம். உங்க செல்லப்பிராணிகளை அடைபட்ட கார்களுக்குள்ளயோ காத்து வராத இடங்கள்லயோ கண்டிப்பா விடவே கூடாது. நிழலான இடங்கள்ல அவங்கள பத்திரமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு விஷயம், உங்க செல்ல பிராணிகளுக்கு ஏற்படுற அந்த அபாய அறிகுறிகளை நீங்க ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். அதிகப்படியான மூச்சு திணறல், சோர்வா தொங்குற இறக்கைகள், இல்ல ரொம்ப டல்லா இருந்தாங்கன்னா உடனே உஷாராயிடுங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காம அவங்கள குளிர்ந்த இடத்துக்கு மாத்திட்டு உடனே ஒரு நல்ல கால்நடை மருத்துவரை அணுகிறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த விளக்க தொகுப்பை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை உங்ககிட்ட முன்வைக்க விரும்புறேன். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது நாம பயந்து எதிர்த்து போராட வேண்டிய ஒரு எதிரியா, இல்ல இயற்கையோடு இணைந்து வாழவும் நம்ம உணவு முறைகள்ல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் எல்லா உயிர்கள் மேலையும் கருணை காட்டவும் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு ஆசானா? கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை இன்னொரு சிறப்பான விளக்க தொகுப்போட சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.